ட்ரெடிஷன் நம்ம கொஸ்டின் பண்ணோம் அப்படின்னா நம்ம முன்னோர்கள் காரணமே எல்லாமே ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாயை வந்து அடைச்சிருவாங்க. சில ட்ரெடிஷன்ஸ் ஏன் ஃபாலோ பண்ணுறோம், எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம், நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் பண்ணியிருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கும். அந்த காரணம் இப்போ வரைக்கும் செல்லுபடி ஆகுமா ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்காம அது ட்ரெடிஷன் ஏன் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, நம்ம அதை ஃபாலோ பண்ணணும், இப்போ வரைக்கும் அடுத்த ஜென்ரேஷனும் ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மாதிரி ஏன் எதுக்குன்னே தெரியாமல் நம்ம பண்ணுற இந்த ரிச்சுவல்ஸ் ட்ரெடிஷன்ஸ் எல்லாத்தையுமே கிண்டல் பண்ணுற விதமாகவும் அதை நம்ம தட்டி கேட்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடும் எழுதப்பட்ட ஒரு சிறுகதை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அதனால ஜம்முன்னு உட்காந்துட்டு ஜாலியாக அந்த கதையை கேளுங்க. சிறுகதையின் முழுக்கதைன்ற சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷார்ட் ஸ்டோரி தி லாட்ரி. அமெரிக்க பெண் எழுத்தாளரான ஷர்லி ஜாக்சன் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. ஒரு கிராமம், அங்கே பார்த்தீங்கன்னா காலை பொழுது அப்படியே டேவே ரொம்ப பிரைட்டாக இருக்குது. புல்லெல்லாம் அப்படியே பச்சை பசேல்னு இருக்குது. குழந்தைங்களாம் ஒரு பக்கம் விளையாண்டுருக்காங்க, பெரியவங்களாம் ஒரு பக்கம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. குழந்தைங்க எல்லாருமே நம்ம இந்த பீச்சில் நல்ல நல்ல கற்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து சேகரிப்போம்ல, அந்த மாதிரி அவங்க எல்லாரும் கிடைக்கிற நல்ல சூப்பரான கல்லெல்லாம் எடுத்து ஒரு கோட்டை மாதிரி கட்டி சேகரிச்சுட்டு வராங்க. அதை சில பசங்க திருட வராங்க, அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றுறது, இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆண்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து டாக்ஸு, அப்புறமேட்டு மழை வருமா வராதா, இந்த மாதிரி அவங்க பிஸ்னஸ்ஸு, ஆண்கள்லாம் பொதுவாக ஒன்று கூட என்ன பேசுவாங்களோ அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம இல்லத்தரசிகள், அவங்க எல்லாருமே இந்த காசிப் பண்ணுறது, பக்கத்து வீட்டில் என்ன ஆச்சு, எதிர்த்து வீட்டில் என்ன ஆச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சாதாரண நாள் கிடையாது. ஏன்னா ஒரு சாதாரண நாளாக இருந்தால் எல்லாரும் கணவர்கள்லாம் அவங்களோட வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. பட் எல்லாருமே ஒரு இடத்துல கிராமமே ஒன்று கூடியிருக்கு. அப்போ இங்கே ஏதோ ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்க போகுது, அது நமக்கு நல்லா தெரியுது. அந்த ஈவெண்ட்டுக்கு பேர் தான் லாட்ரி. லாட்ரி அப்படின்ற இந்த ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லா கிராமங்களும் ஜூலை 27 வந்துட்டு நடத்துவாங்க. இது வருஷம் வருஷம் காலகாலமாக இவங்க பண்ணுற ஒரு ரிச்சுவல் மாதிரியான ஒரு விஷயம். இந்த கதையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூன் 27. அதனால தான் இந்த கிராமத்தாளுங்க எல்லாருமே வந்துட்டு அன்னைக்கு ஜூன் 27 லாட்ரி அப்படின்ற அந்த ஈவெண்ட்டுக்காக ஒன்று கூடியிருக்காங்க. பொதுவாக லாட்ரினா நமக்கு என்னன்னு தெரியும், ஒரு சீட்டு வாங்குவோம், நம்ம நம்பர் வந்துட்டு செலக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த ஊரில் சீட்டு வந்துட்டு குலுக்கி போடுவாங்க, அதை நிறைய பேர் எடுப்பாங்க, அதில் ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுவார், அந்த ஒருத்தருக்கு ஒரு சம்பவம் நடக்கும், அவ்வளோதான். லாட்ரி அப்படின்ற அந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக தான் மக்கள் எல்லாருமே ஒரு கிராமத்தில் ஒன்று கூடியிருக்காங்க. எல்லாருமே நல்லா கலகலன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஊரில் எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் மிஸ்டர் சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் தலைமை ஏற்று அந்த ஈவெண்ட்டெல்லாம் நடத்தி வைப்பார். அந்த வரிசையில் இந்த லாட்ரியும் இவர் தான் வந்துட்டு எடுத்து நடத்துறாரு. இந்த மாதிரி ஊரே நல்லா கலகலன்னு பேசிட்டு இருக்கும் போது நம்ம சம்மர் ஒரு பெரிய கருப்பு பொட்டியை தூக்கிட்டு நடந்து வராரு. அவரை பார்த்த உடனே எல்லாரும் கொஞ்சம் லைட்டாக பதட்டமாகறாங்க. அந்த பாக்ஸ்லேருந்து லைட்டாக விலகி நிற்கிறாங்க. அந்த பாக்ஸை வந்துட்டு ஊரோட நடுப்பகுதியில் வைக்கிறாரு. அந்த கருப்பு பெட்டி பார்த்தீங்கன்னா உட்டால் செய்யப்பட்டது. அதில் தான் வந்துட்டு நிறைய சீட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கிராம மக்கள் எல்லாருமே வந்துட்டு எடுக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் காகிதத்துக்கு பதிலாக ஒரு உடன் சிப் இருக்கும், அதை தான் வந்துட்டு உள்ளே வைப்பாங்க. ஆனால் மக்கள் தொகை வந்துட்டு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படின்றதுனால உடன் சிப்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பருக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க. மிஸ்டர் சம்மர் பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு பொட்டியே ரொம்ப பழசாயிடுச்சுப்பா, இதை பேசாமல் மாற்றிடலாமே அப்படின்னு வந்து சொல்லி பார்ப்பாரு. ஆனால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் இல்லை இதுதான் நம்ம வந்துட்டு அப்பையிலேருந்தே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதனால நம்மளோட ட்ரெடிஷன் இல்லை, இது மாற்றுறது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட சென்டிமெண்ட்டை காயப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக அது எவ்வளோ டேமேஜ்டான ஒரு பொட்டியாக இருந்தாலும் அதை தான் இப்போ வரைக்குமே அந்த லாட்ரி அப்படின்ற ஈவெண்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படியோ இவர் வந்துட்டு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் அந்த உடன் சிப்பில் இருந்து பேப்பருக்கு ஒரு வழியாக மாற்றிருக்காரு. ஏன்னா வேறு வழி இல்லை, மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால உட்டிலேயே நம்ம வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த பெட்டி பத்தாது. அதனால மட்டும் எல்லாரும் பேப்பருக்கு வந்துட்டு ஒத்துக்கிறாங்க. இதுவே மிஸ்டர் சம்மர் வந்துட்டு ஒரு பெரிய சாதனையாக பார்க்குறாரு. அட்லீஸ்ட் ஒரு மாற்றத்துக்காவது இவங்க வந்து தலையாட்டியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்டர் சம்மர்ஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே அலர்ட் ஆகுறாங்க, பேசுறதுலாம் நிறுத்திடுறாங்க. அப்பா வந்துட்டு பிள்ளைங்களெல்லாம் வாங்க வாங்க விளையாடலாம் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே இப்போ குடும்பமாக அந்த ஊரில் வந்துட்டு ஒன்று கூடி நின்றுட்டு இருக்காங்க. மிஸ்டர் சம்மர் சொல்கிறாரு நம்ம இப்போ லாட்ரியை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து யாரோ ஒரு லேடி வந்து இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரபரன்னு ஓடி வருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக வந்திருப்பாங்க. அவங்க பேர் தான் டெஸ்ஸி. அவங்க சொல்லுவாங்க சாரி எனக்கு என்ன நாளே மறந்து போச்சு, நான் வீட்டில் இருந்தேன், என்னோட கனவுனும் இல்லை, குழந்தைங்களும் விளையாடல, எல்லாரும் எங்கே போயிட்டாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் இன்னைக்கு தான் ஜூன் 27 ஆச்சு, லாட்ரி இன்னைக்கு தான் நடக்குது அப்படின்னு எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக வருவாங்க. எல்லாரும் பரவாயில்ல எப்பயாவது வந்தீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களும் 2-3 ஜோக்கெல்லாம் அடிச்சுட்டு ஓகே இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தயாராகிறாங்க. ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்டர் சம்மர் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாரு. அப்போ அந்த ஊர்ல டன்பர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வந்து கால் உடஞ்சு போச்சு, அதனால அவரால் அந்த லாட்ரியில வந்து பங்கேற்க முடியாது. அவருக்கு பதிலாக அவரோட மனைவி வந்துட்டு சொல்லுவாங்க நான்
அவருக்கு பதிலாக பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், அவரோட சீட்டையும் எனக்கே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் மிஸ்டர் சம்மர் கேட்பாரு, ஏன் உங்கள் வீட்டில் வேற யாரும் ஆண்கள் இல்லையா, உங்கள் பசங்க இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு டன்பரோட மனைவி, இல்லை அவனுக்கு இன்னும் 16 வயசு ஆகல, அதனால அவனால் கலந்து கொள்ள முடியாது, அதனால என்னோட ஹஸ்பண்டுக்கு பதிலாக நானே வந்துட்டு சீட்டு போடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மிஸ்டர் சம்மர் சொல்லுவார், ஓகே லாட்டரியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னா, குடும்ப தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து முன் வந்து அவங்க ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அவ்வளவு சீட் அவங்களே வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும். இதில் ஒரு ஃபேமிலி வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அப்புறம் அந்த ஃபேமிலிக்கு மட்டும் தனியாக வந்துட்டு சீட்டு குலுக்கி போடுவாங்க. அந்த குடும்பத்தில் யார் தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க தான் வந்துட்டு இந்த லாட்ரிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அந்த வருடத்துக்கான. இது எப்படி அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா, எல்லா பேப்பருமே பிளாங்காக இருக்கும், ஒரே ஒரு பேப்பரில் மட்டும் கருப்பு புள்ளி இருக்கும். அந்த கருப்பு புள்ளி கொண்ட சீட்டு யார் கையில் இருக்கோ அவங்க தான் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. இந்த மிஸ்டர் சம்மர் வந்துட்டு எல்லாரோட பேரையும் வரிசையாக படிச்சுக்கிட்டே வராரு. ஒரு ஃபேமிலியோட ஹெட்டையும் ஆண்களையும் வந்துட்டு கூப்பிடுறாரு. அவங்க எல்லாரும் முன் வந்து அவங்க ஃபேமிலிக்கான சீட்ஸை வந்துட்டு அப்படியே எடுத்துக்கிட்டே போகிறாங்க. டெஸ்ஸி இருக்காங்க இல்லையா, அவங்க ஹஸ்பண்டோட நேமை படிக்கும் போது, ஏன் மெதுவாக போயிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கேலி கிண்டல் பண்ணுற மாதிரி நக்கலாக சொல்லுவாங்க. ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் அதை பார்த்து கொஞ்சம் சிரிப்பாங்க. ஒரு பக்கம் எல்லாருமே வந்துட்டு சீட்டை வரிசையாக எடுத்துக்கிட்டு வராங்க. இந்த லாட்ரி போகிற சமயத்தில் அந்த ஊர்லேயே இருக்கிறதுலே ரொம்ப வயதான ஒருத்தர் இருக்காரு. அவர் பேர் தான் வார்னர். அவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, எப்போ பக்கத்து கிராமங்கள் எல்லாருமே இந்த லாட்ரி அப்படின்றத பேன் பண்ணிடலாம், போதும் இதுவுமே நடத்த வேணாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்களா அப்படின்றாரு. அதுக்கு இந்த பெரியவர் சொல்வார், அவங்களாம் முட்டாளுங்க, நம்ம முன்னோருக்கு சும்மா ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க, லாட்ரி அப்படின்றது அப்பையிலேருந்தே நடந்துட்டு இருந்துச்சு, அதனால இப்போ அது வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டனம் தெரிவிப்பார். அதுக்கு இப்படி இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த வார்னர் அவரோட பேரையும் வந்து கூப்பிடுறாங்க. அப்போ அவர் பெருமையாக சொல்கிறார், இதுதான் என்னோட 77th டைம் இந்த லாட்ரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கர்வமாக போய் அவருக்கான சீட்டை வந்து அவர் வாங்கிட்டு வருவார். எல்லாருக்குமே அந்த சீட்டை கொடுத்தாச்சு. இப்போ சம்மர்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பாருங்க அப்படின்றாங்க. எல்லாருமே ஓப்பன் பண்ணிட்டு யாருக்கு கிடைச்சதுன்னு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம டெஸ்ஸி இருக்காங்க இல்லையா, அவங்க குடும்பம் தான் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதை கேட்ட உடனே அவ்வளோ நேரம் நல்லா கலகலன்னு காமெடி பண்ணிட்டு இருந்த டெஸ்ஸி, இல்லை மிஸ்டர் சம்மர், நீங்கள் என்னோட ஹஸ்பண்டுக்கு ஒழுங்காக டைமே கொடுக்கல, அவர் கொஞ்சம் நீங்கள் அவசரப்படுத்துறீங்க, அதனால வந்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க, இது வந்துட்டு ஃபேரே கிடையாது, அவர் நிதானமாக எடுத்துருந்தா அந்த மாதிரி நடந்திருக்காது, நீங்கள் அவசரப்படுத்துனதுனால தான் அவருக்கு அந்த சீட்டு கிடைச்சது, அதனால தான் எங்கள் ஃபேமிலி வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு, அதனால இது வந்து மறுபடியும் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பதட்டமாக சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பார்ப்பாரு. ஆனாலும் டெஸ்ஸி வந்துட்டு இல்லை மறுபடியும் வைங்க, எங்கள் ஃபேமிலிக்கு வந்துட்டு வந்திருக்க கூடாது, நீங்கள் அவசரப்படுத்தினதால தான் என் ஹஸ்பண்ட் எடுத்தார் அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஊர் மக்கள் எல்லாருமே, உனக்கு கிடைச்சது நீ ஏற்றுக்கோ, இந்த மாதிரிலாம் ஏற்றுக்காமலாம் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கிரேஸ்ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணு, உனக்கு கிடைச்சிருக்கிற அந்த சீட்டை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ டெஸ்ஸி அதுக்கப்புறம் அவங்க குடும்பம் தான் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த குடும்பத்தில் ஒருத்தரை சூஸ் பண்ணணும். இப்போ மறுபடியும் சீட்ஸ் எல்லாம் அந்த கருப்பு பெட்டிக்குள்ளே போட்டு அவங்க குடும்பத்தினர் ஒருத்தராக அதை வந்து எடுக்க போகிறாங்க. அதில் யாருக்கு அந்த கருப்பு புள்ளி காகிதம் கிடைக்குதோ அவங்க தான் லாட்ரிக்காக தேர்ந்தெடுக்க போகிறாங்க. இப்போது இந்த மாதிரி எந்த குடும்பத்துக்கு கிடைக்குதோ அந்த குடும்பமே ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து அதுக்குள்ளாரே நிறைய ஃபேமிலிஸ் இருந்தாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ஃபேமிலிஸ்குள்ளார அகெயின் இந்த சீட்டு குலுக்கி போட்டு சூஸ் பண்ணுவாங்க. அதுக்காக மிஸ்டர் சம்மர் கேட்குறாரு, உங்களுக்கு வேற யாராவது ஃபேமிலி இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு டெஸ்ஸி வந்துட்டு கத்தி சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் 2 டாட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, அப்போ அவங்களும் எங்கள் குடும்பத்துக்குள்ளே தானே வருவாங்க, அதனால எங்கள் 3 குடும்பத்துக்கும் மறுபடியும் வந்துட்டு நீங்கள் சீட்டு குலுக்கி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மிஸ்டர் சம்மர் சொல்லுவார், ஒன்ஸ் உங்கள் டாட்டர்ஸ்க்குலாம் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியோட தான் வந்துட்டு அந்த சீட்டை எடுப்பாங்களே தவிர்த்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வராது, அதனால உங்கள் குடும்பம் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க, இப்போது நீங்கள் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஆனால் டெஸ்ஸியால் அதை ஏற்றுக்கவே முடியல. மிஸ்டர் சம்மர் வந்துட்டு டெஸ்ஸியோட கணவரை பார்த்து உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர், எவ்வளோ குழந்தைங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு இவர் சொல்லுவார், எங்கள் வீட்டில் 3 குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெஸ்ஸி அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு பில், அதுக்கப்புறம் அவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, மொத்தமாக 5 சீட்டை வந்துட்டு மறுபடியும் அந்த பெட்டிக்குள்ளே போடுறாங்க. இப்போது ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் ஒருத்தராக வந்து அந்த சீட்டை எடுக்கணும். அவங்க எல்லாருமே கணவன் மனைவி அந்த குழந்தைங்க எல்லாருமே எடுக்கிறாங்க. அந்த 3 குழந்தைங்கள்ல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு சீட்டை ஒழுங்காக கூட எடுக்க தெரியாது. அதுக்காக இன்னொருத்தர் தான் அந்த பையனை வந்துட்டு ஒரு சீட்டை எடுக்க வச்சு அவர் வந்து கையில் வாங்கி வச்சுப்பார். ஏன்னா அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு அந்த பையன் ரொம்ப சின்ன பையன், ஆனால் அவனுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறான். இப்போ குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அந்த காகிதத்தை கொடுத்தாச்சு, எல்லாரும் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா நம்ம டெஸ்ஸி தான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்களோட அந்த காகிதத்தில் தான் அந்த கருப்பு புள்ளி இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஒரு வேர்டை திரும்ப சொல்லிகிட்டே இருக்காங்க, திஸ் இஸ் அன்ஃபேர், இல்லை மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்து சொல்கிறாங்க, என் ஹஸ்பண்டுக்கு வந்து நீங்கள் ஒழுங்காக டைம் கொடுக்கல, அதனால தான் அவர் அப்படி எடுத்துட்டாரு, அதனால மறுபடியும் முதல்லேருந்து வைக்கணும், இது அன்ஃபேர் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் ஊர் மக்கள் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு பெருசாக காது கொடுத்து கேட்கல.
மிஸ்டர் சம்மர் சொல்கிறாரு, ஓகே லாட்ரி முடிஞ்சிருச்சு, நம்ம வேலையை சீக்கிரமாக முடிச்சுட்டு அவங்க வேலையை போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே இப்போ கிராமத்து மக்கள் எல்லாருமே நம்ம டெஸ்ஸியை நோக்கி நிற்கிறாங்க. டெஸ்ஸி வந்துட்டு நடுவில் நிற்கிறாங்க. அவங்களோட சுற்றி கிராம மக்கள் எல்லாருமே நின்றுருக்காங்க, அவங்களோட ஃபேமிலி உட்பட. இப்போ எல்லாருமே வந்துட்டு கற்கள் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கதையோட ஆரம்பத்தில் குழந்தைங்க எல்லாருமே கற்களை சேகரித்தாங்க அப்படின்னு சொல்கிறேன்ல, அந்த சேகரித்த கற்களை குழந்தைங்க எல்லாருமே எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து டெஸ்ஸி மேலே எல்லாரும் நல்லா பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. டெஸ்ஸிக்கு 3 குழந்தைங்க இருக்காங்கல்ல, அதில் ஒரு பையன்கிட்ட மட்டும் கல் இல்லை, அதனால பக்கத்தில் இருக்கிற பசங்க எல்லாரும் இந்தா கொஞ்சம் கல் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து டெஸ்ஸியை அவள் சாகிற வரைக்கும் கல் எடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவள் செத்ததுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இதுதான் லாட்ரி. இதை வந்து இந்த கிராமம் எல்லா வருஷமும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா வருஷமும் வந்து சீட்டுக்குலுக்கி போட்டு அதில் ஒரு காகிதத்தில் ஒரு கருப்பு புள்ளி இருக்கும். அந்த புள்ளியை வந்துட்டு எந்த குடும்பத்துக்கு போய் சேருதோ அந்த குடும்பத்தில் இருக்கவங்க மறுபடியும் எவ்வளோ பேர் இருக்காங்களோ கவுண்ட் பண்ணி அவ்வளோ சீட்டை போடுவாங்க. அவங்க எடுக்கணும். அதில் யார் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்களோ அவங்க மேலே கற்களை வீசி அவங்கள வந்து சாகடிக்கணும். இந்த ட்ரெடிஷனை தான் காலங்காலமாக கிராமங்கள் எல்லாருமே ஜூன் 27ஆம் தேதி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு வாட்டி நடக்கிறதா வந்து நாம் இந்த சிறுகதையில் பார்க்குறோம். இந்த ட்ரெடிஷனை கேட்கும் போது இதென்ன முட்டாள்தனமாக இருக்குது, கல் எடுத்து ஒருத்தர் அடித்து சாகடிக்கிறதெல்லாம் வந்து ட்ரெடிஷனா, இது போய் ஏன் அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு முன்னாடி இதை அவங்க ஃபாலோ பண்ணால் என்ன, இவங்க எதுக்கு இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணணும், கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா, இது வந்து ஒருத்தரை கொலை பண்ணுறது தானே, ட்ரெடிஷன் அப்படின்ற பேரில் இதை எப்படி நியாயப்படுத்த முடியும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் இந்த கதையில் அந்த ஒரு பெரியவர் வரல, அவர் சொன்ன மாதிரி காலங்காலமாக பண்ணுறாங்க, அதனால நாங்களும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால், எங்கள் ட்ரெடிஷனை எதிர்த்து நீ எப்படி கேள்வி கேட்கலாம், இது வந்து எங்கள் கலாச்சாரத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோவப்படுவாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டே சப்போஸ் யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும் அப்படின்ற தாட் வந்தாலும் அச்சோ அவங்க சென்டிமெண்ட்டை வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுவாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க முன்னோர்கள்னு சொல்கிறோம்ல, அவங்களும் ஒரு சாதாரண மனிதர்கள் தான். அவங்க ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்றதுக்காக அதுக்கு வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய மதிப்பை கொடுத்து தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அவங்க அதை ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, அந்த ட்ரெடிஷன் இப்போ வந்துட்டு ரெலவெண்ட்டாக இருக்கா, அதனால் யாராவது பாதிப்படைகிறாங்களா, இல்லை எல்லாருக்கும் அதனால நன்மை தானா, நன்மைனா அதை ஃபாலோ பண்ணலாம். பட் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புள் அதனால் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதை நம்ம ஏன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதை நிறுத்தலாம், இல்லைனா அதில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்கள் உருவாக்கி அதனால் எல்லாருக்குமே பயன் இருக்கிற மாதிரி நம்ம அதை மாற்றலாம். நம்ம முன்னோர்கள் சும்மாவா ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க, காரணமே எல்லாமே ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே கேட்குறோமே தவிர்த்து அந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே யோசிக்கிறதும் இல்லை, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறதும் கிடையாது. அதுதான் இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கிற மாரல். இந்த கதையை முடிச்சதுக்கப்புறம் பாவம் அந்த பொண்ணு எல்லாரும் கல்லை எடுத்து அடித்து சாகடிச்சிட்டாங்க ட்ரெடிஷன் அப்படின்ற பேரில் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் கதையை இன்னும் கொஞ்சம் ஆழமாக படித்து பார்த்தோம் அப்படின்னா, இல்லை திரும்ப படித்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே எந்த ஒரு பரிதாபமே வராது. அதுக்கான ரீசன் அவங்க சூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரிகிற வரைக்கும் அவங்களும் அந்த ட்ரெடிஷனுக்கு உடந்தையாக தான் இருந்தாங்க. அது வரைக்கும் கிண்டல் அடிச்சுட்டு ஜோக் அடிச்சுட்டு செம்ம ஃபன்னாக ஜாலியாக தான் இருந்தாங்க. இந்த ட்ரெடிஷன் போன வருஷமும் நடந்திருக்கும். அப்போ வேற யாராவது ஒருத்தர் வந்து சூஸ் பண்ணப்பட்டிருப்பாங்க, அவங்க கையில் அந்த கருப்பு புள்ளி இருக்கிற காகிதம் போய் சேர்ந்துருக்கும். அப்போ டெஸ்ஸியும் மற்றவங்களோட சேர்ந்து கல் அடித்து அவங்கள சாகடிச்சிருப்பாங்க. இந்த வாட்டி அவங்க வந்து சூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்றப்போ அந்த ட்ரெடிஷனில் இருக்கிற அநியாயத்தை வந்து அவங்க கண்கூடா பார்க்குறாங்க, அதை எதிர்த்து கேட்குறாங்க, இது அன்ஃபேர், இல்லை நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அன்ஃபேர் அப்படின்னு நம்ம பாதிக்கப்பட போகிறோம் அப்படின்றதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்மள எந்த விதத்துலையுமே அஃபெக்ட் பண்ணுறதில்ல அப்படின்றப்ப நம்ம ஒன்றும் கண்டுக்க மாட்டோம். இல்லை அதனால் நமக்கு பெனிஃபிட் இருக்குது, நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க ஆனால் நமக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்றப்போ அதை நியாயப்படுத்தி எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது எல்லாத்தையுமே இந்த கதையில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. டானா காரனில் ஒரு சீன் வரும். MS பாஸ்கர் அவர்களோட கேரக்டர் வந்துட்டு அவரை சுற்றி இருக்கிற அந்த போலீஸ் ட்ரெயினிஸ்லாம் இருப்பாங்களா, அவங்கள பார்த்து சொல்லுவார், அந்த மரத்துக்கு கீழே வந்துட்டு ஒரு காவலாளி நின்றுட்டு இருக்கான், அவன் ஏன் அங்கே நிற்கிறான்னு அவங்க யாருக்காவது தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. சுற்றி இருக்கிறவங்களும் ஆமாம் சார் வந்தப்பவே பார்த்தேன், சம்மந்தமே இல்லாமல் ஏன் அங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவார், 12 வருஷத்துக்கு முன்னாடி கந்தசாமி அப்படின்ற ஒரு அதிகாரி இருந்தார். அவர் வந்து பயங்கர பக்திமான், இங்கே ஒரு வேப்ப மரம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிற்கிற அந்த இடத்துல ஒரு கன்றை வச்சார். அது வந்து ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு ஆடு வந்துட்டு சாப்பிட்டு போயிடுச்சு. இதே மாதிரி 2 வாட்டி அந்த ஆடு பண்ணதுனால இவருக்கு செம்ம காண்டாகி அந்த கன்றை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு காவலாளியை அங்கே வந்துட்டு வச்சுட்டு போயிருப்பாரு. அவருக்கு அப்புறம் வந்த அதிகாரிகள் எல்லாருமே அங்கே ஏன் அந்த காவலாளி நிற்கிறாருன்னே தெரியாமல் இதுக்கு முன்னாடி நின்னாங்க, அதனால் இப்போவும் நிற்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு காடை வந்து நிற்க வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. 12 வருஷத்துக்கு முன்னாடியே கந்தசாமி அவர் அந்த இடத்த விட்டே போயிட்டாரு. கன்று வந்துட்டு பெரிய மரமாகவே மாறிடுச்சு. ஆனாலும் இப்போ வரைக்கும் அவங்க ஒரு கார்டு நின்றுக்கிட்டே இருக்கான். ஏன் நிற்கிறோம் அப்படின்னு அவனுக்கும் தெரியாது, அங்கே நிற்க சொல்கிற அதிகாரிகளுக்கும் ஏன் அவனுங்க நிற்க சொல்கிறோம் அப்படின்னு தெரியாது. ஆனாலும் அப்போ நின்னாங்க, அதனால இப்போ நாங்கள் நிற்க வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து இன்னும் சம்மந்தமே இல்லாமல் அங்கே ஒரு காவலாளி நின்றுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லுவார். சூப்பரான சீன் அது. இந்த காலங்காலமாக பண்ணுறோம்
அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம எல்லாருமே கொஸ்டின் பண்ணணும். ட்ரெடிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது நல்லதுதான், நம்ம கலாச்சாரம் வந்துட்டு தக்க வச்சுக்கணும் அப்படின்றது நல்லதுதான். ஆனால் அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே பண்ணணும், எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம பண்ணுறது யாரையாவது பாதிக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாதிக்குது அப்படின்னா அதை பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றத்தை உருவாக்கி அதை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம். ஆனால் எந்த ஒரு மாற்றமுமே பண்ணக்கூடாது. அப்போ எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்பவும் பண்ணணும், அதில் சேஞ்சஸ் உருவாக்குறது வந்துட்டு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் அடம் பிடிக்கிறாங்கல்ல. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கொஸ்டின் பண்ணணும். அவங்க அடம் பிடிக்கிறாங்க, அவங்க ஹர்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியே கேட்காம அப்போ பண்ணாங்க இப்பவும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால வளரவே முடியாது. இந்த கதையில் ஒரு டெசியுமே ஒரு மிகப்பெரிய ஹிப்போக்ரட் தான். போன வருஷம் வரைக்கும் அவங்க அதை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த வருஷமும் அந்த ட்ரெடிஷனை வந்துட்டு அவங்க ஜாலியாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனால் அவங்க தான் பலியாடாக போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இல்லை இது அநியாயம், இதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அந்த மாதிரி நம்ம பாதிக்கப்படுறோமா அப்படின்ற மாதிரி பார்க்காம, இல்லை நிறைய பேர் ஒரு விஷயத்தால் அஃபெக்ட் ஆகுறாங்க ஆனால் நமக்கு அதில் பெனிஃபிட்ஸ் இருக்காதனால அது கண்டினியூ ஆகட்டும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு கேள்வி கேட்கணும். எது நல்லது எது கெட்டது அப்படின்னு நம்ம பகுத்தறிஞ்சு தான் தெரிஞ்சுக்கணும். விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு வித்தியாசமே எது நல்லது எது கெட்டது அப்படின்னு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிற அந்த பகுத்தறிவு தான். அந்த பகுத்தறிவும் வந்து நம்ம பயன்படுத்தாமல் அப்போ ஃபாலோ பண்ணாங்க இப்போ நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் விலங்குகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? வேற ஒரு வீடியோவில் இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு புக்கோட இல்லை ஸ்டோரியோட உங்க எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹேமப்பிரியா. நன்றி, வணக்கம்.